ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் ஒரு சோப் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சோப் பார்த்திங்கன்னா குப்பைமேனி சோப்பு தான். இந்த குப்பைமேனி சோப் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அது ஸ்கின்னுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரும்னு. ஸ்கின் அலர்ஜி, ரேஷஸ், பிம்பிள்ஸ் இதெல்லாம் சூப்பராக க்யூர் பண்ணி இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் குப்பைமேனியில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம குப்பைமேனி லீஃப் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சோப் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்க. நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி குப்பைமேனியை நல்லா அரைச்சி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷான லீஃப் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பவுடர் கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா குப்பைமேனியோட வாட்டர் உங்களுக்கு 68 கிராம்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். குப்பைமேனி வாட்டர் அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அது வாட்டருக்கு பதிலாக நான் ஐஸ் க்யூபாக பண்ணியிருக்கேன். குப்பைமேனி நல்லா அரைச்சி அதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு தேவை பார்த்திங்கன்னா 68 கிராம்ஸ்க்கு குப்பைமேனி வேணும். ஸோ நான் அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷான ஜூஸஸ்லாம் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி போட்டால் தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ நம்ம கரெக்டாக 68 கிராம்ஸ்க்கு குப்பைமேனி லீஃப் அரைச்ச வாட்டர் எடுத்துக்கலாம். டிஎம் வாட்டரில் வச்சு தான் நீங்கள் அரைக்கணும். இப்போ நான் மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் காஸ்டிக் சோடா எடுத்துக்கிறோம். நீங்கள் தனியாக 34 கிராம்ஸ்க்கு காஸ்டிக் சோடா நமக்கு தேவை. ஸோ நீங்கள் தனியாக மெஷர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பிகினஸாக இருந்தீங்கன்னா தனியாக மெஷர் பண்ணிவிட்டு கையில் க்ளவுஸ் கம்பல்சரி போடுங்க, மாஸ்க் போடுங்க, காகுல்ஸ் போடுங்க, ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. பக்கத்தில் குழந்தைங்க பெட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஜன்னல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் லையை. நல்லா அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு பெரிய ஸ்பூனாக கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்வர் பவுல்லே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிற பெனிஃபிட்ஸ் நம்ம சோப்பில் அப்படியே கிடைக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த காஸ்டிக் சோடா நல்லா கரையணும். இதில் உங்களுக்கு அவ்வளோக்கா ஹீட் வராது ஐஸ் க்யூபாக பண்ணுறனால. இருந்தாலும் ஓவர் ஹீட்டும் ஆயிடக்கூடாது. டெம்பரேச்சர் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நம்ம கரைச்சாச்சு. இப்போ நான் ஆயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிற ஆயில்ஸ் பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் எடுத்துருக்கோம் 19 கிராம்ஸ், கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா 15 கிராம்ஸ், ரைஸ் பிராண்ட் ஆயில் 35 கிராம்ஸ், பாம் ஆயில் பார்த்திங்கன்னா 19 கிராம்ஸ். மெஷர்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஆயில்ஸும் மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வாட்டர்லேயும் நம்ம குப்பைமேனி இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சோம். இப்போ நம்ம பவுடராகவும் நான் ஒரு 2 கிராம்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம அதிலே இருக்கிறனால அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் நான் ஆயிலில் ஒரு 2 கிராம் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா போட்டு பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பவுடர் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம பிளெண்டர் போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். பவுடர்ஸ் எல்லாமே ஆயிலில் நல்லாவே பிளெண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இப்போ லை சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற லை சொல்யூஷனாக எடுத்துக்கணும். இப்போ அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லை சொல்யூஷன் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏதாவது கரையாத காஸ்டிக் சோடா இருந்தால் இந்த ஃபில்ட்ருலேயே நமக்கு வந்துடும். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கரையாத காஸ்டிக் சோடா நம்ம சோப்பில் போயிடுச்சுன்னா அது எப்பயுமே அப்படியே இருக்கும். அது நம்ம போடும்போது லைட்டாக அரிக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை எப்பயுமே ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ லை சொல்யூஷன் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக பிளெண்ட் கொடுங்க. ஸ்பேச்சுலால் லைட்டாக பிளெண்ட் கொடுங்க. நம்ம போட்ட ஆயிலும் லையும் ஓரளவுக்கு ரெண்டும் நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் போடணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துமே பிளெண்டர் போட வேண்டாம். ஜஸ்ட் இதுலேயே நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் பிளெண்ட் பண்ணுங்கள். அது ரெண்டும் நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் போடணும். பெரிய பிளெண்டராக இருந்தால் நீங்கள் 1லேருந்து 2 இதுலேயே உங்களுக்கு நல்லாவே சோப் நம்மளோட ட்ரேஸ் கிடச்சிரும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் பெரிய பிளெண்டர் தான் போடுறேன். நீங்கள் காஃபி பிளெண்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். பட் இது போடும்போது பெரிய பிளெண்டரை நம்ம போடும்போது நம்ம ஒரு 2-3 பல்ஸ்லேயே அது நமக்கு சோப் ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சோப் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 2-3 பல்ஸ் போடும் போதே நமக்கு சோப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பமாக நீங்கள் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சோப் ரொம்ப ஹார்டாகிடும். நம்மளோட பேட்டர் நம்ம போர் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிரும். இப்போ நான் பண்ணுற கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் ஒரு 1 கிராமுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு எதாவது ஃப்ரீக்ரன்ஸ் வேணும், உங்களுக்கு ஸ்மெல் வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணலை. நான் இந்த எசென்ஷியல் ஆயிலோட ஸ்மெல்லே நமக்கு நல்லா இருக்கும்னால நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அதையுமே பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போர் பண்ணிக்கலாம்.
இப்போ மோல்டு நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். அதனால் ஐபி ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். நம்மளோட சோப் பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதை விட நீங்கள் திக்காக பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஷேப் பார்த்திங்கன்னா அன்ஈவனாக வந்துடும். ஸோ நமக்கு இந்த இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படிங்கும்போது நம்மளோட முசி ஹெர்பல்ஸில் கிளாஸஸ் இருக்குது. கோல்ட் ப்ராசஸ் கிளாஸஸ் இருக்குது. 24 hours கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் கிளாஸஸ், மெல்ட் அண்ட் ப்ரோ பேஸ் செய்கிறது, இது எல்லா கிளாஸஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 15 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ். நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு கிளாஸை என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃப்ரீ டைம்ஸில் நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம். இதுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம். இதுக்கு வெண்டார் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு சோப்பே செய்ய தெரியாது அப்படின்னாலும் உங்களுக்கு நாங்கள் வந்து பிக்னஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருவோம். கண்டிப்பாக யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பண்ணிக்கிட்டோம். நம்ம பேட்டரி எப்பயுமே வேஸ்ட்டே பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம எல்லா பேட்டரியும் எடுத்து பண்ணிக்கணும். நம்ம இதில் எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணல. பட் நமக்கு நேச்சுரலாகவே இந்த க்ரீன் கலர் கிடச்சிரும். ஜஸ்ட் நம்ம பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆனாலும் அது வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஐபி ஸ்ப்ரே பண்ணிடுங்க. நல்லா நம்ம வந்து 4 சோப்லேயுமே ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ரப்பிங் ஆல்கஹால் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்மளோட சோப் ரெடி ஆயிரும். நீங்கள் இது 24 hours அப்புறம் அன்மோல்ட் பண்ணக்கப்புறம் காட்டுறேன். ஸோ இது அப்படியே நீங்கள் 24 hours விட்டுருங்க. 24 hours அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 24 hours ஆயிடுச்சு. நம்மளோட சோப் வந்து நல்லாவே சூப்பராக பார்த்தீங்கனாலே தெரியும். சூப்பராக வந்திருக்கு. கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சோப்புமே பக்காவாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் கரெக்டான ஆயில்ஸ் சூஸ் பண்ணி கரெக்டான மெத்தடில் பண்ணும்போது சோப் சூப்பராக வரும். பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம சோப் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம மோல்டில் எதுலேயுமே அது ஒட்டலை. சூப்பராக வந்திருக்கு. இந்த சோப்பை நீங்கள் வந்து ஒரு 40 days க்யூரிக்கு வச்சுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 8 வயசுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 8 வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் இந்த சோப்ஸு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து pH டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 40 daysலேயே உங்களுக்கு நல்லா pH கிடச்சிரும். நீங்கள் வந்து இதை நல்லா ஒரு ஏர் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. வெயிலில் இல்லாமல் நல்லா வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்து வாட்டர் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 40 daysக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து 24 hours நீங்கள் வந்து இது மேக் பண்ணி அடுத்த நாளே நீங்கள் இதை அன்மோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு 2 daysல யூஸ் பண்ணுற மாதிரி கிளாஸஸும் இருக்குது. யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த கிளாஸஸ் பற்றி எதுனாலும் நம்ம வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஆயில்ஸ் இதே மெத்தடில் பண்ணுங்கள். உங்களுக்கும் கரெக்டாக வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.